ஹலோ தங்கங்களே, எல்லாருக்கும் என்னோட அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரோட்டு கடை பட்டாணி சுண்டல். நம்ம வெளியே போனாவே வடை பஜ்ஜி சாப்பிடும், அது கூடவே ரொம்ப விரும்பி சாப்பிடுறது இந்த பட்டாணி சுண்டல் தானே. அது வீட்டில் எப்படி பண்ணலாம்ன்றது பார்க்கலாம். இது ஒன்று பண்ணி கொடுத்தா மும்மு ரொம்ப ஆசையா விரும்பி சாப்பிடுவா. இங்க வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதுல இருந்து வெளியே போனா இந்த சுண்டல் விரும்புறது இல்ல, அத்தமா பண்றது தான் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அதை நீங்க சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. அப்போ ட்ரை பச்சை பட்டாணி காலையிலே ஊற வச்சுட்டேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரம் ஊறி இருக்கு. அதுக்கு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், மல்லிப்பொடி 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன், பிரியாணி மசாலா ஒரு சின்ன ஸ்பூனுக்கு கொஞ்சம் எடுத்திருக்கேன் பசங்களை ஏமாத்துறதுக்காக, ஒரு பிடி கொத்தமல்லி, 4 வெங்காயம், ஒரு 5 பச்சை மிளகாய், 2 பூண்டு இடிச்சுக்கலாம். இதெல்லாம் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்ப சுண்டல நம்ம தேவையான அளவு மஞ்சள் பொடி உப்பு போட்டு நம்ம குக்கர்ல விசில் வச்சுக்கலாம். நான் ஒரு 12 நிமிஷம் வைக்கிறேன், உங்களுக்கு எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்குள்ள நம்ம இந்த வெங்காயம் எல்லாம் வதக்கி எடுத்துக்கலாம். அப்போ 2 ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊத்திக்கிறேன். நான் சோம்பு ஒரு 1/4 ஸ்பூன் தாளிச்சுக்க போறேன். அப்ப சோம்பு பொரிஞ்சு வந்துடுச்சு. பூண்டு சாப் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதுவும் பச்சை மிளகாவும் வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்குவோம் நம்ம. அப்போ பட்டாணியில் நம்ம உப்பு போட்டிருக்கோம். இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கான தேவையான உப்பு போட்டுக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. எடுத்து வச்ச மிளகாத்தூள் 1 ஸ்பூன் எடுத்து வச்சோம் இல்லையா, அது போட்டுக்கலாம். பிரியாணி மசாலா ஒரு டேஸ்ட்டுக்கு அது எடுத்து வச்சோம், அது போட்டுக்கிறோம். மல்லிப்பொடியும் போட்டுக்கிறோம். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அதோட நம்ம இந்த பட்டாணி சுண்டலை சேர்த்துக்குவோம். ஒரு 1/4 கிளாஸை விட கம்மியாக தண்ணி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுதோ, ஜூஸியாக வேணும்னா தண்ணி சேர்த்துக்கலாம். பட்டாணி அந்த மசாலாவோட வெந்து வரும்போது ஒரு சின்ன ஸ்பூன்ல பெப்பர் தூள் தூவிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்ட தூவுனா போதும். நான் இதை போட்டு தான் இறக்குவேன். லாஸ்ட்ல கொதிச்சு வரும்போது கொத்தமல்லி இதெல்லாம் நல்லா தூவி எடுத்துக்கலாம். அப்போ சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம பவுல்ல போட்டு இது யாருக்காக பண்ணனோ அவங்களுக்கு கொடுத்து அவங்க டேஸ்ட் பார்க்கட்டும். மொத்தமா வேற லெவல்ல இருக்கு, செம்மையா இருக்கு. ரோட்டு கடையில் சாப்பிட்றத விட சூப்பரா இருக்கு. அப்போ நீங்களும் வீட்டில் இதை ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்க. வெளியே சாப்பிட்றத விட இவ்வளோ ஹெல்தி தான் அது. அப்போ ட்ரை பண்ணி பார்த்துட்டு மும்முக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கும் பிடிச்சதான நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பை தங்கங்களே.